வணக்கம். தொடர்ந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த காணொலி வழியாக உடல் சார்ந்த விழிப்புணர்வு, உடல் சார்ந்த அறிவியல், அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் பற்றின ஒரு முழுமையான புரிதல் உங்களுக்குலாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆங்கில மருத்துவம்னா ஆங்கில மருத்துவத்துடைய பின்னாடி திரைக்கு பின்னால் என்ன இருக்குது, எப்படிலாம் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, மரபொழி மருத்துவங்களோட அடிப்படை தத்துவங்கள் என்ன, உடல் அறிவியலை வந்து ரொம்ப எக்ஸாக்டாக சொல்கிறது மரபொழி மருத்துவங்கள் தான். ஆங்கில மருத்துவம் உடல் அறிவியலுக்கு எதிராக எப்படி வந்து நம்மளை வழிநடத்தி இவ்வளோ நாள் நம்மளை குழப்பி விட்டுருக்கு. தெளிவாக இருந்த நம்முடைய முன்னோர்கள் உடைய உடல் அறிவியலை விட இன்றைக்கி நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்தால் கற்றுக் கொடுக்கப்பட்ட உடல் அறிவியல் எந்த அளவுக்கு வந்து முரண்பாடான ஒன்று அப்படிங்கிறத நிறைய காணொலிகள் வழியாக பார்த்தோம். அதுபோக இன்றைக்கு ஏன் நம்ம வந்து ஏன் மேடம் மருத்துவராக மாறணும்? நீங்கள் வந்து மருத்துவம் அப்படின்னாலே இந்தந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இவங்க தான் மருத்துவம் கற்றுக்கணும். அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதாவது லாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அட்வொகேட் ஆகலாம், இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இன்ஜினியர் ஆகலாம், மருத்துவத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மருத்துவராக ஆகிட்டு போகட்டுமே. எதுக்கு எல்லாரும் மருத்துவராக ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மற்ற ப்ரொஃபஷன் தான் அவங்களோட விருப்பத்தின் பேரில், அவங்களுக்குன்னு இருக்கிற திறமையின் பேரில் அவங்க வந்து அந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மருத்துவம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே மருத்துவர்கள் தான். மருத்துவர் அப்படிங்கிறதும் மருத்துவம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு தள்ளி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மருத்துவத்தை நாடி ஒரு நபர்கிட்ட நம்ம போய் நிற்க வேண்டியதே இல்லை. இன்றைக்கி நம்ம இவ்வளோ அவஸ்தைகள் பட்டுட்ருக்கோம், இத்தனை குழப்பங்கள், இத்தனை யாரை நம்புறதுன்னு தெரியல, இங்கிலீஷ் டாக்டர்ஸ் இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை இத்தனை நாள் நம்மளை இப்படிலாம் வந்து வழி நடத்திட்டுருக்கான். நோய்னா இப்படி, கிருமினா இப்படி, உடலில் இருக்கிற செயல்பாடுகள் இப்படி, சக்கரை நோய்னா இந்த மெஷர்மெண்ட்டு, ஏகப்பட்ட விஷயங்கள் இது நாள் வரைக்கும் நாங்கள் வந்து டாக்டர்ஸ் கிட்ட இருந்து கற்றுட்டு வந்தோம். இதுதான் சரியான ஒரு விஷயம், சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா உலக அளவில் இருக்கிற ஆங்கில மருத்துவர்களும் உலக அளவில் இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்ஸும் இதை தானே சொல்கிறாங்க, ஆங்கில மருத்துவத்தை தானே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ அதை தானே உயரிய மருத்துவமாக சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் இப்படி தான் இருந்தோம். ஆனால் உங்களுடைய காணொலிகள் பார்த்தும் இன்னும் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம், நிறைய மரபொழி மருத்துவர்கள்லேருந்து, நிறைய அக்குஹீலர்ஸ்லேருந்து, நிறைய மரபொழி மருத்துவங்கள், இன்னும் எவ்வளோ பேர் நிறைய புத்தகங்களில் இன்றைக்கி நிறைய விழிப்புணர்வு வந்து மரபொழி மருத்துவங்கள் சார்ந்துதான் வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ எங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஒருவேளை அப்போ வந்து இங்கிலீஷ் டாக்டர் சொல்கிறது எல்லாமே இவ்வளோ நாள் தப்பாக புரிஞ்சுருக்கோமா? அப்போ இவங்க சொல்கிறதா உண்மையிலேயே உடல் அறிவியலா? அப்போ இவ்வளோ நாள் புரிஞ்சு வச்சுருக்கிறது என்ன? அப்போ சுகர் நம்பர்னா என்ன? அப்போ அதை வந்து லேபில் காட்டுற ரிப்போர்ட் என்ன? இதெல்லாம் என்ன? அப்போ இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போ எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து எல்லாருக்குமே இந்த ஒருவித மன சிக்கலும் குழப்பங்களும் நிச்சயமாக இருக்கும் இல்லையா? இருந்துக்கிட்டு இருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து இந்த காணொலிகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு சிக்கல்லேருந்து, இந்த குழப்பங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு தான் நீங்கள் எல்லாருமே மருத்துவத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மருத்துவத்தை சுயமாக நீங்கள் பயன்படுத்தும் போதும், உங்கள் வீட்டு குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு நீங்கள் வந்து மருத்துவம் பார்க்கும்போதும், சிகிச்சை அளிக்கும் பொழுதும், நாடியை பார்க்கும்போதும் உடலில் ஏற்படுற மாற்றங்கள் உங்களுக்கு சரியான புரிதலை நோக்கி கொண்டு போகும். அப்போ ஆங்கில மருத்துவம் சொன்னது உண்மையா, இல்லை இந்த காணொலிகள் வழியாக நான் சொல்லிட்டு இருக்கிறது தான் உண்மையான உடல் அறிவியலா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் அனுபவத்தால் புரிஞ்சுக்கணும். இது வந்து இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி தான் மருத்துவம் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்றது கிடையாது. இது இன்றைக்கி சொல்லப்பட்டதில்லை. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே மருத்துவர்கள் தான். உங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே மருத்துவர்கள் தான் இல்லையா? உங்கள் தாத்தா பாட்டி யாருக்கு வந்து வீட்டு மருத்துவம் தெரியாமல் இருந்திருக்கு? எந்த அளவுக்கு உங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா அவங்கெல்லாம் வந்து மருத்துவம் எடுத்துருந்துருக்காங்க. எந்த மருத்துவரை நாடி போனாங்க? அவங்களுக்கு தங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவத்திலிருந்தே தங்களை குணப்படுத்திக்கிட்டாங்க. அப்போது என்ன அர்த்தம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மருத்துவர் இருக்காங்க. ஏன் இப்போ திருவள்ளுவர் எடுத்துக்கோங்க, அவர் என்ன வைத்தியரா? இல்லையே. அவர் எல்லா தத்துவத்தை பற்றி எழுதியிருக்கு, மருத்துவத்தை பற்றி எழுதியிருக்கார் இல்லையா? அதுவும் எவ்வளோ தீர்க்கமாக எழுதியிருக்கார். நாடி பரிசோதனை பற்றி அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார். மருந்து அப்படின்ற அதிகாரத்தில் ஒரு மருத்துவத்தை பற்றி ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்கார். உடல் அறிவியலை பற்றி அவ்வளோ நல்லா எழுதியிருக்கார். பசியை பற்றி அவ்வளோ கிளியராக எழுதியிருக்கார். என் மருத்துவர்களுக்கு மட்டும்தான் இதை தெரியணுமா? இந்த இடத்துல தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ நாங்கள் அக்குஹீலர்ஸ் மட்டும்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பசி சாப்பிடுங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்களுக்கு இது தெரியும், அதனால் இவங்க தான் சொல்கிறாங்க. இல்லையே. பசிங்கிறது ஒரு மனிதனுடைய அடிப்படை தத்துவம், அடிப்படை வாழ்வியல், இயற்கை உணர்த்தின ஒரு விஷயம். இதுக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இது நம்மளுடைய வாழ்வியல். நம்ம எல்லாருக்குள்ளேயும் தெரிஞ்சிக்க வேண்டியது. எல்லாருமே பசிச்சு சாப்பிடணுன்ற அடிப்படை உடல் அறிவியலை நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா?
அப்போ அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் திருவள்ளுவர் மருத்துவத்தை தனியான ஒரு நபரை தேடி போகாமல் தன்னுடைய அனுபவத்தின் வழியாகவே மருத்துவத்தை பற்றி அவ்வளோ நல்லா எழுதியிருக்கார். அவர் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே வைத்தியம் பார்த்ததாவோ நாடி பார்த்ததாவோ மருந்து இல்லாத இந்த மருத்துவத்தை பயன்படுத்தினதாவோ எங்கேயுமே குறிப்பு இல்லவே இல்லை. இது வரைக்கும் ஏதாவது ஒரு இலக்கியத்திலையோ இல்லை திருவள்ளுவரை பற்றின எத்தனையோ ஆய்வுகள் எவ்வளோ கோயில்கள் இருக்குது, எங்கேயாவது திருவள்ளுவர் வைத்தியர் அப்படின்ற மாதிரி ஏதாவது குறிப்பு இருக்கா? மருத்துவம் செய்தார் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது இருக்கா? ஆனால் அவருக்கு எப்படி மருத்துவம் பற்றி அவ்வளோ நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நம்ம முன்னோர்கள் எல்லாருமே மருத்துவர்கள் தான். இவர் வந்து தான் கற்றுக்கிட்டதை வந்து தான் தெரிஞ்சுக்கிட்ட அனுபவத்தை மருத்துவத்தை பற்றின மருத்துவம் சார்ந்த விஷயங்களை உண்மைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. நம்மளுடைய தாத்தா பாட்டிகளும் நம்மளோட முன்னோர்கள் அதை வந்து தங்கள் குடும்பத்துக்குள்ளே மட்டும் பயன்படுத்தினாங்க. கேட்குறவங்க யாராவது அவங்கக்கிட்ட ஏதாவது திடீர்னு அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கேட்கும்போது தனக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை அவங்களுக்கு சொன்னாங்க. இவ்வளவு தான். இதான் டிஃப்ரென்ஸ் இல்லையா? இப்போ சமயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஜெயினர் சமணர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க, பௌத்த சமயத்தை வழிபடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரி சமயங்களை வழிபடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? எல்லாருமே பிரச்சாரகளாக இருக்கிறாங்களா? எல்லாருமே பிரச்சாரகர்களாக போய் எல்லா ஊர்லேயும் சொல்கிறாங்களா? ஒரு சில பேர் மட்டும்தானே இதை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அது ஆர்வம். அதிகப்படியான நபர்கள் அதே சமயங்களை வந்து தாங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிறது. முழுமையாக சமயவாதிகளாக தான் இருந்தாங்க. 100% சமயத்தை முழுமையாக பின்பற்றவங்க தான் நம்ம முன்னோர்கள். இன்றைக்கு மாதிரி அறகுறையாக இல்லை. ஒரு கிறித்துவ சமயம்ன்றது வந்து இடைக்கப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட நிறைய குளறுபடி. அது ஒரு மதமே கிடையாது. அது சமயத்தை சேர்ந்தது கிடையாது. அது ஒரு மதம். பிற்காலத்தில் சமயங்கள்லேருந்து வந்த கிறித்துவம், இதை பற்றி நம்ம நிறைய சமயங்கள்லேருந்து வந்த மதம், இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம். இது ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று தவிர மனிதர்களுக்காக உண்மையிலேயே தோன்றியது கிடையாது. மனிதர்களை நெறிப்படுத்த உருவானதில்லை. பிற சமயங்கள்லேருந்து களவாடி எடுக்கப்பட்ட ஒரு கூட்டு மருத்துவம் மாதிரி ஒரு கூட்டு மதம் தான் கிறித்துவம். சரி, அதை பற்றி நமக்கு ஆய்வு தேவையில்லை. மருத்துவத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ அந்த கிறித்துவம் அப்படிங்கிற மதத்திலேயே கூட என்ன அடிப்படையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மிக தீவிரமாக பின்பற்ற கிறித்துவர்கள் கூட வேறு எந்த மருத்துவத்தையும் நாடாமல் இருக்கிற இன்னமும் அந்த ஒரு கம்யூனிட்டி இருக்கிறாங்க. ஜெஹோவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப அதாவது கிறித்துவத்தை வந்து ரொம்ப முழுமையாக பின்பற்றுறவங்க. இறைவனே சரணாகதி, இயேசுவே சரணாகதின்னு சொல்லிட்டு முழுமையாக வந்து அந்த கிறித்துவ மதத்தை வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. அவங்க அதாவது எந்த மருத்துவமும் எடுக்க மாட்டாங்க, மருந்துன்ற ஒன்று எடுக்க மாட்டாங்க. இப்போ ப்ரேயர் மூலயமா தான் சின்சியராக இருப்பாங்க. இப்படித்தான் இன்றைக்கு இருக்கிற இந்த ஒரு சின்ன பகுதி மக்கள் தான் ஒரு காலத்தில் அதிகப்படியான எல்லா கிறித்துவர்களுமே இப்படி தான் இருந்தாங்க. எந்த விதமான மருத்துவமும் நாடி போகாமல் எது வந்தாலும் அது இறப்பே நிகழ்ந்தாலும் அது தனக்கான ஒரு விஷயந்தான், அதாவது நம்மளுடைய இறைவன் நமக்கு வழங்கின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்டெண்டில் இருந்தாங்க. இஸ்லாமியர்களையும் இது இருந்திருக்காங்க. இஸ்லாமிய சமயம் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, உடம்புல கத்திப்படுறது அப்படிங்கிறது ஹராம்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க இதில் ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது. அதாவது குழந்தைகளை தடுக்கக்கூடாது, குழந்தை பெற்றுக்கிறத தடுக்கக்கூடாது. எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அது கடவுள் கொடுத்தது, இறைவன் கொடுத்தது அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க. மருத்துவத்தை நாடி போக மாட்டாங்க. அதே சமயத்தில் ஆப்ரேஷன் மாதிரியான கத்தி உடம்புல படாத அளவுக்கு பார்த்துக்குவாங்க. மருத்துவ வழியாக அதாவது அந்த என்ன சொல்கிறது, அவங்க பண்டிகை காலங்களை கொடுக்குற பலி அது இல்லை. நான் சொல்கிறது மனிதர்களுக்கு. ஸோ இப்படியான முழுமையாக கடவுளை வணங்கிட்டு இருந்தவங்க மருத்துவத்தை நாடி போனது கிடையாது. இப்படி இருந்த மக்களும் இருந்திருக்காங்க. அப்போ எதை வச்சு அவங்க குணப்படுத்திப்பாங்க? ஒரு பக்கம் அவங்களுடைய வழிபாடு, இன்னொரு பக்கம் தனக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்கள், ஏதோ வீட்டில் இருக்கிற ஒரு மசாலா அஞ்சார பெட்டியிலேருந்து இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து செஞ்சு ஒரு சில வீட்டு பொருட்களை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஆரோக்கியத்துக்கு திரும்பிட்டாங்க. தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிற ப்ரேயர் ஆயிலை தண்ணியில் கலந்து குடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு நம்பிக்கை. எப்படி அம்மன் நோய் வந்து அம்மன் மாரியாத்தா உள்ளே இறங்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையோ, அதே மாதிரி ப்ரேயர் ஆயிலை தண்ணியில் கூட போட்டு குடிச்சு ஒரு பாசிட்டிவான ஒரு தாட், பாசிட்டிவான ஒரு திங்கிங் குணமடைந்துடும் அப்படின்னு நீ நினைக்கும் பொழுது உடலுக்குள்ளே பிறக்கிற செல்ஸ் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடையும் திங்கிங்கோடையும் தான் பிறக்கும். அப்போது அதாவது என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது 100% நடக்கும். அந்த செல்ஸ் உருவாக்கும். இதற்கான ஒரு எவிடன்ஸே இருக்குது. நம்ம இப்போ தொடர்ந்து பார்ப்போம். சரிங்களா?